பொதுவாக நம்மக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது திருப்பி திருப்பி நம்மளை அறியாமல் செஞ்சுக்கிட்டே இருப்போம். அது நம்ம அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தால் ஒரு காலகட்டத்தில் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பொதுவாக நம்ம காலையில் ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்மளால் எந்திரிக்க முடியாது. திருப்பி திருப்பி அந்த எண்ணம் நமக்குள்ளேயே இருந்துக்கிட்டே இருந்தால் ஒரு காலகட்டத்தில் அது நமக்கு சரியாகி அந்த பழக்கம் நமக்கு வந்துடும். இது நம்ம மனிதர்களுடைய பொதுவான பழக்க வழக்கங்கள். அரசியலை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, இல்லை அரசியலில் இருக்கிறாருன்னா வரப்போகிற தேர்தல் நாங்கள் தான் அதிகமான இடங்கள் ஜெயிப்போம், நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்கிறது இயற்கையான விஷயம்தான். ஏன்னா அவங்க அப்படி தான் சொல்லணும், அப்படி தான் சொல்ல முடியும். ஆனால் உண்மையிலே அவங்களுக்கு நமக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கா, அதுக்கான சூழ்நிலை இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா அதுவும் அவங்களுக்கு தெரியும். அதாவது நம்மளால் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர முடியலன்னாலும் கூட நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். மக்கள் அதை நம்பி நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நிறைய பேர் செயல்படுவாங்க. இப்போ சமீபத்தில் நம்ம நடிகர் விஜய் அவர்கள் 2026 கண்டிப்பான முறையில் முதலமைச்சராக ஆக முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு தாவேக்கா நண்பர்கள் நிறையா கோச் தாங்க போல தெரியுது. எங்கள் தலைவர் ஆயிடுவார், செஞ்சிருவார் அப்படின்னு கமெண்ட்ஸ் நிறையா போட்டிருந்தாங்க. ஆனால் களத்தினுடைய யதார்த்தமான நிலை அதுதான். இப்போது நான் திரும்பவும் அதான் சொல்கிறேன். கண்டிப்பான முறையில் 2026 கண்டிப்பான முறையில் தாவேக்கா ஆட்சிக்கு வர முடியாது. 2 கட்சி தான் வர முடியும். ஒன்று திமுக இல்லாட்டினா அதிமுக. அதுக்கும் இன்றைய சூழ்நிலையில் இன்றைய நேரத்தில் கண்டிப்பாக திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதான் களத்தினுடைய யதார்த்தமான நிலை நம்ம புரிஞ்சுக்க தான் ஆகணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உண்மை ஒரு சில இடத்துல கசக்கத்தான் செய்யும், இருந்தாலும் அதுதான் உண்மை. அது மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியும். ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக துணை முதல்வராக ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 50% மேலேயே இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு அவர் என்ன செய்யணும் அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையணும். அப்படி இணைஞ்சார்னா கண்டிப்பாக அவருக்குன்னு ஒரு இடங்கள் ஒதுக்குவாங்க. அந்த இடங்களில் அவங்க நிறைய ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி ஜெயிச்சு வந்தார்னா ஒருவேளை 2026 கூட்டணி ஆட்சி அமைகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால், இல்லை அதிமுக தனி பெரும்பான்மையாக அமைச்சாலும் கூட எனக்கு துணை முதல்வர் வேணும்னு கேட்டுட்டு உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் அவருக்கான அரசியல் எதிர்காலம் இருக்குது. ஆனால் அவர் எந்த பாதையில் போகிறாருங்கிறத அவர் தான் முடிவு பண்ணணும். அப்படி முடிவு பண்ணால் மட்டும்தான் அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ திமுக வலுவாகிட்டே தான் இருக்குது. கிட்டத்தட்ட 26 கட்சிகள் இப்போ வச்சு கூட்டணியை வரப்போகிற தேர்தலில் சந்திக்க போகிறாங்க. அதிமுகவும் ஓரளவுக்கு வலுவாக தான் இருக்குது. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக இணைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் அதிமுக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் களத்தினுடைய இன்றைய யதார்த்த நிலை. இது தாவேக்கா தொண்டர்களும் புரிஞ்சுக்கணும், தாவேக்கா தலைமையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தமான பாதையை நோக்கி போவாங்கன்னு நம்புகிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.